ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மகாபலிபுரம் போகிறோம். லாஸ்ட் டே, சென்னையோட லாஸ்ட் டே இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்தது. இப்போ தான் நாங்கள் வந்து உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் ஃபுல்லாக இப்போ தான் உள்ளே போகணும். நிறையா சுற்றி பார்க்குற மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்டாச்சூஸ், இந்த கோயில் தான் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைங்கள வச்சு. அப்புறம் ஸ்டாச்சூஸ் எல்லாமே நான் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாமே புதுசாக இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து மகாபலிபுரம் போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய அரசர்கள் ஃபோட்டோ, ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நானும் அத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாறை எல்லாமே இருந்தது. ரொம்ப நல்ல வெயில் அடிச்சது, இருந்தாலும் பாறை வந்து வழுக்க தான் செஞ்சுது. சின்ன பசங்களாம் கொஞ்சம் ஏறி பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பட்டு ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணினா அது மேலே நிற்கவும் உட்காரவும் முடியல. அப்புறம் நந்தி சிலை, யானை சிலை இதெல்லாம் இருந்தது. எல்லாமே கூட்டமாக நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளே வரும்போது ஒரே ஒரு குழி மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதுக்குள்ளே வீடியோ வந்து ஸ்டக்காகி வந்திருக்குது. நானே இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்டக்காகி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் இது என்ன, இதுக்கு இந்த இடத்த வந்து எதுக்காக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் நிறையா இது வந்து பேக் சைடில் இருக்க ஸ்டாச்சூஸ் இதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. யானை சிலைக்கிட்ட இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். பட் எங்களால் எடுக்கவே முடியல. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து தூண் நிறையா இருந்தது. நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நான் போனதே கிடையாது. ஆக்சுவலி சென்னையில் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் போனது. பட் வெளியே இந்த மாதிரி இடங்கள் வந்து நான் பார்த்ததில்லை. நார்மலாக பக்கத்தில் இருக்க கோயில்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்க ஸ்டாச்சூஸ் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்ததில்லை. அப்புறம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படிங்கிறனால நாங்கள் இங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச் போனோம். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங், அங்கனக்குள்ளேயே கடை நிறையா இருந்தது. ஷாப்பிங் பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நேராக அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போனோம். இந்த இடம் நல்லா இருந்தது. வெயில் அடித்தாருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா சுற்றி பார்க்குற பிளேஸில் மகாபலிபுரமும் ஒன்று தான் இல்லையா? நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம், நிறைய நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். ஆனால் நேரில் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு செம ஃபீல். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து நீங்கள் போன டூரிஸ்ட் பிளேஸ்லேயே பிடிச்ச பிளேஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லோரும் எங்கே கிளம்புனோம் அப்படி நிறைய ட்ரெயினில் நான் வந்து போனேன். சென்னையில் வந்துட்டு நிறைய ட்ரெயினில் நான் வந்து ட்ரெயின்லேயும் அதிகமாக போனதில்லை. ஸோ நான் ட்ரெயினில் வந்து அதிகமாக போனது சென்னையில் மட்டும்தான். அப்புறம் இதான் நாங்கள் சொன்ன மலை மேலே இருந்த கோயில், அங்கே வந்து ஃபுல் வியூ பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பச்சை கலர் இந்த புல் மாதிரி இருக்குது, அதில் குட்டி குட்டி பூவாக இருக்குது. இது என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே நைட் ஆகிடுச்சி, நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.